வணக்கம். இது உங்கள் மேத்ஸ் மேஜிக் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம எக்ஸசைஸ் 1.3ல ஃபர்ஸ்ட் சம் பார்க்க போகிறோம். இந்த சம் பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் இது வந்து ஃபங்க்ஷனா இல்லையா அப்படின்றத சொல்லலாம். எப்போ ஒரு கிவன் ரிலேஷன் ஒரு ஃபங்க்ஷன் சொல்லணும் அப்படின்னா, இப்போ நான் ஒரு டொமைன் எடுத்துக்கிறேன். டொமைன்னா இப்போ ஒரு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணுறாங்க, எக்ஸ் டென்ஸ் டு ஒய். அப்போ இங்கே ஃபஸ்ட்டு எக்ஸுன்றது டொமைன், செகண்ட் இருக்கிறது கோடொமைன். இது ஆல்ரெடி நான் லாஸ்ட் கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். டொமைன் கோடொமைன் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டேன். இப்போ என்னன்னா, இப்போ டொமைனில் சம் எலமெண்ட் இருக்கு, இப்படி இது கோடொமைனில் இப்படி இருக்கு. டொமைன் வந்து என்னன்னு சொல்லுவாங்க, இமேஜ்னு சொல்லுவாங்க. சரி, இது வந்து ப்ரீ இமேஜ். டொமைன் வந்து ப்ரீ இமேஜ். கோடொமைன் பார்த்தீங்க அப்படின்னா இமேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது எக்ஸில் இருக்கிற ஒரு எலமெண்ட்டுக்கும் இங்கே ஒரு இமேஜ் இருக்கணும். இங்கே இருக்கிற ஒரு எலமெண்ட்டுக்கும் கண்டிப்பாக ஒரு இமேஜ் வந்து மேப் ஆகிருக்கணும். இந்த மாதிரி மேப் ஆகிருந்தா இட் இஸ் எ ஃபங்க்ஷன். இது வந்து ஃபங்க்ஷன். சரிங்களா? என்ன சொல்லியிருக்கேன், டொமைனில் இருக்கிற ஒரு எலமெண்ட்டுக்கு ஒரு இமேஜ் இருக்கணும். ஸோ இங்கே பாருங்கள், 1க்கு இமேஜ் இருக்குது, 2க்கும் இமேஜ் இருக்குது, 3க்கும் இமேஜ் இருக்குது. இது மாதிரி இருக்கலாம். அதாவது 2 எலமெண்ட்டுக்கும் ஒரே இமேஜ் இருக்கலாம். அப்படி இருந்தாலும் ஃபங்க்ஷன். இதில் எக்ஸ்ட்ரா இருக்கே, இதுக்கு மேப் ஆகலை அப்படின்னா, கோடொமைனில் மேப் ஆகலைனாலும் நமக்கு அதை பற்றி ஒரே கிடையாது. சரிங்களா? நமக்கு தேவை இங்கே இருக்கிற டொமைனில் இருக்கிற எல்லா எலமெண்ட்டுக்கும் கம்பல்சரி ஒரு இமேஜ் இருக்கணும். சரிங்களா? அப்போ இதுவும் ஃபங்க்ஷன். not a function. not a function எப்படி இருக்கும் அப்படின்னா, கவனிங்க, நான் என்ன சொல்லியிருக்கேன், ஒரு எலமெண்ட்டுக்கு ஒரு இமேஜ் தான் இருக்கணும். ஆனால் ஒரு எலமெண்ட்டுக்கு 2 இமேஜ் கொடுத்துருக்கா. ஸோ ஒரு எலமெண்ட்டுக்கு 2 இமேஜ் இருக்கக்கூடாது. அப்படி இருந்ததுன்னா நாட் ஏ ஃபங்க்ஷன். என்ன சொல்லியிருக்கேன், ஒரு எலமெண்ட்டுக்கு 2 இமேஜ் இருக்கக்கூடாது. சரிங்களா? நாட் அ ஃபங்க்ஷன். அடுத்தது நாட் அ ஃபங்க்ஷனுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள். மேப் ஆகாமல் இருந்ததுன்னா, டொமைனில் எதனா எலமெண்ட்டுக்கு இமேஜ் இல்லைன்னா நாட் எ ஃபங்க்ஷன். இது எப்படி நம்ம மேப் பண்ணுறோம் அப்படின்னா, உங்களுக்கு அவங்க கொஷின் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? 1, சம்திங் ஏதோ வேல்யூஸ் கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் மேப் பண்ணி பார்த்துட்டு அது ஃபங்க்ஷனாக இல்லையா அப்படின்றத நீங்கள் சொல்லணும். ஸோ இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாடலில் இருந்தால் ஃபங்க்ஷன் என்னென்ன இதெல்லாம் நாட் எ ஃபங்க்ஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு எலமெண்ட்டுக்கு, டொமைனில் ஒரு எலமெண்ட்டுக்கு 2 ப்ரீ இமேஜ் வரக்கூடாது. சரிங்களா? இப்போ சம் பார்க்கலாம். சரி, let f equal to x, y, x, y belongs to n and y equal to 2x கொடுத்துருக்காங்க. be a relation on n. n பொறுத்து ரிலேஷனாக இல்லையான்னு சொல்ல போகிறோம். n நேச்சுரல் நம்பர். x ஓட வேல்யூ, y ஓட வேல்யூ நம்ம n தான் எடுக்க போகிறோம். 1, 2, 3 and so on. find the domain, codomain, range. is this relation வந்து ஃபங்க்ஷன் ஆன்னு கேட்குறாங்க. ஸோ கவனிங்க, சொல்யூஷன். ஃபர்ஸ்ட் எக்ஸ் என்னன்னு எழுதிடலாம். 1, 2, 3 and so on. ஒய்யும் என்னன்னு தெரியும் நமக்கு, 1, 2, 3. ஸோ இது டொமைன், இது கோடொமைன். ஃபங்க்ஷன் என்ன கொடுத்துருக்கு, y ஈக்குவல் டு 2x கொடுத்துருக்கு. அப்போ எக்ஸுக்கு 1 கொடுங்க. அப்போ நான் எக்ஸுக்கு 1 கொடுத்தேன்னா 2 × 1 2. அப்போ 1, 2. அடுத்தது எக்ஸுக்கு 2 கொடுக்குறோம் அப்படின்னா 2 2s are 4. அப்போ 2, 4. எக்ஸுக்கு 3 கொடுத்தோம் அப்படின்னா y equal to 2 × 3 equal to 6. 3, 6. ஸோ இந்த மாதிரி போயிட்டே இருக்கோங்க. இந்த மாதிரி வேல்யூஸ் நம்ம கொடுத்துட்டே போகலாம். என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு டொமைன் என்ன, கோடொமைன் என்னன்னு எழுதலாம். டொமைன்
2 3 codomain. 1 2 3. ஓகே, ரேஞ்ச் வேணும் இல்லையா? ரேஞ்ச் அப்படின்னா நமக்கு ஃபைண்ட் பண்ண ஆன்சர் தான் ரேஞ்ச். நமக்கு என்னென்ன ஆன்சர் ஃபைண்ட் பண்ணோம்? 2 4 6 and so on. சரிங்களா? இப்போ இதை நம்ம என்ன பண்ண போறோம்? இது ரிலேஷனா இல்லையான்னு சொல்ல போறோம். ரிலேஷனா இல்லையா அப்படின்னா x எழுதணும், y எழுதணும். x 1 2 3 4 5 so y பாத்தீங்க அப்படின்னா 1 2 3 4 5 6. இப்போ 1க்கு 2 2க்கு 4 3க்கு 6. Therefore it is a function.